டீ கடைகளில் மைசூர் போண்டா மைதாவில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சிலர் மைதா பயன்படுத்த மாட்டோம். நம்ம ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணுறதுக்கு மைதா தவிர்த்து நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ஹெல்த்தியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் ஒரு டீயோடு சாப்பிட்றப்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு 3/4 கப் அரிசி மாவு, ஒரு 1/2 கப் கோதுமை மாவு, சால்ட்டு, பெருங்காயத்தூள், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, தயிர் ஒரு 1/2 கப்பு. மிதமான புளிப்பில் இருக்கட்டும், ரொம்ப புளிப்பு வேணாம், புளிப்பு இல்லாமையே வேணாம். இதை லேசாக கலந்துக்கிடுவோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா போடணும். அப்போ தான் அது நல்ல புசு புசுன்னு வரும், உள்ள ஹோல்ஸ்லாம் இருக்கும். இதை கலக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் ரவை போடுறப்ப நம்மளுக்கு வெளியே கிறிஸ்பியாக கிடைக்கும். அரிசி மாவும் ரவையும் நல்ல கிறிஸ்பியாக ஆக்கி தரும். ஆப்ப சோடா போடுறனால உள்ள நல்ல மெத்துன்னு இருக்கும். அப்படியே எடுத்து கிள்ளி போட்டு பாருங்கள் பதம் கரெக்டாக இருக்கான்னு. அப்படியே ரவுண்டாக வரணும், பால் மாதிரி. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஓரமாக வச்சுருவோம். இதில் நான் மிளகாத்தூள் போடல, வெறும் பச்சை மிளகா ஜீரகமே நல்ல டேஸ்ட் தரும். அதனால் நல்ல உரப்பான மிளகா 3 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கிடுவோம். இந்த பச்சை மிளகாய் இடையில வர்றப்போ அது நல்ல டேஸ்ட்டு தரும், உரப்பும் தரும். அதே போதுமான அளவு தான். நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். உங்களுக்கு இது லூஸாக தெரிஞ்சிச்சுன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கலாம். எப்பயுமே நல்ல பாரம்பரியமான எண்ணெய்களில் பொரிச்சு கொடுங்க. எண்ணெய் சிக்கு வாடை இல்லாமல் நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. கிள்ளி போட்டுற வேண்டியதுதான். அப்படியே ஒரு நிமிஷம் கழித்து பெரட்டி விடுவோம். இது ஒவ்வொருத்தருமே 10-15 நல்லா சாப்பிட்ருவாங்க. செஞ்சிட்ருக்கலையே காலியாக போயிடும். அந்த ரவையும் அரிசி மாவும் சேர்ந்து நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக போடலாம், உள்ள மாவு மாதிரி பெருசாக தெரியும். குட்டி குட்டியாக போட்டோம்னா நிறைய நம்மளுக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும். இதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி பண்ணிடலாம். ஒரு 6-7 வத்தல் போட்டுக்கிறணும். அது ஒரு 10 செகண்ட் வதங்கவும் கொஞ்சம் 2 பெருங்காய துண்டு போட்டுக்கிறணும். கட்டி பெருங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு புளித்துண்டு போட்டுக்கிறணும். 1 இன்ச்சு நீளத்துக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த உரப்பு புளிப்பு பெருங்காய வாசனையோட இந்த சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 1 இனுக்கு போட்டால் டேஸ்ட்டும் தரும், ஹெல்த்துக்கும் நல்லது தான். ஒரு கண்ணாடி பதத்துக்கு உப்பு போட்டு வதக்கி வச்சுக்கிடுவோம். உப்பு அதில் சாந்து வதங்குறப்ப நல்லா இருக்கும். இது நல்லா ஆற விட்டு அரைச்சிட வேண்டியதுதான். நாட்டு தக்காளினா உடனே வதங்கிடும். இந்த தக்காளி உப்பு பட்டால் தான் சீக்கிரம் நல்லா வதங்கி நல்ல நெகிழ்வாக கிடைக்கும். நல்லா அரைச்சிக்கிற வேண்டியது. இதில் தாளிப்பு போட்டுருவோம். தாளிப்போட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் மத்தியானம் வச்ச சாம்பாரும் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வச்சு கொடுங்க, நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பெரட்டி சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன் இந்த சேனலில், அதுவும் பாருங்கள். தினமும் வீடியோ போடுவேன். எல்லா வீடியோவும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.